இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல விஷயம் நடக்குது. அதாவது விளாத்திக்குளம் பிரச்சனையில அந்த குழந்தைக்கு நீதி கிடைச்சிருக்கு. எவன் தப்பு செஞ்சாலும் அவனுக்கு மரண தண்டனை வச்சு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு. இது பாராட்டத்தக்க விஷயம். இதுக்காக உழைச்சவங்க அதாவது முக்கியமா அந்த எம்எல்ஏ திருச்சி மார்க்கண்டேயன் சார், அது மட்டும் இல்லாம நம்மளுடைய கவர்னர் ஐயா, அவர் தான் ரீசெண்டா வந்து மே 5 அன்னைக்கு எல்எம்ஆர் சிங் அப்படின்ற ஒரு மேடம் இதுக்குள்ள நிறுவச்சு அவங்க வந்து இன்னும் தீவிரமா இதுக்கான ஆக்ஷன் எடுத்தாங்க. இவங்க மட்டும் இல்லாம அண்ணாமலை இதுக்காக கொடுத்தாங்க. நிறைய திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் இதுக்காக போராடி இருக்காங்க, குரல் கொடுத்திருக்காங்க. இவங்க எல்லா அது எப்படி உங்க ஆட்சியில விளாத்திக்குளம் குழந்தைக்கு ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்து கொலை பண்ணிட்டாங்க. அதை வந்து டிவிகே ஆட்சியில தண்டனை வாங்கி கொடுத்திருக்காங்க. சாதாரண தண்டனை இல்ல, உங்களை மாதிரி 10-15 வருஷம் இல்ல ஆயுள் தண்டனை அப்படி வாங்கி கொடுக்காம மரண தண்டனை வாங்கி கொடுத்திருக்காங்க. ஆனா அதுக்கு ரீசன் வந்து உங்க ஆளுங்களா? என்ன பொழப்பு இது? நீங்க அப்ப போட்ட விதை இப்ப முளைச்சு கொலை, கொள்ளை, கடத்தல், கற்பழிப்பு இந்த மாதிரி எல்லா தப்பும் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு டிவிகே காரணம். எப்படி 12 நாள் 15 நாள் ஆட்சியில வந்து டிவிகே காரணம் ஆயிருச்சு. ஆமா, இந்த மாதிரி எல்லாம் சொல்லி அந்த சம்பாதியத்துல தானே நம்ம சாப்பிடுறோம். தொண்டைக்குள்ள இறங்குது சாப்பாடு. நாங்க உங்களோட ஆட்சியில நடந்த இப்ப நடந்த சில சூழல்ல அதுக்கு அந்த அம்மாவோட சம்மதம் இல்லாம எதுக்கு நீங்க அந்த பிள்ளையை எரிச்சீங்க? இது பதில் சொல்லுங்க. எப்படி இருந்தாலும் ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட பெண்ணை நீங்க என்ன பண்ணணும்? புதைக்கணும், போஸ்ட்மார்ட்டம் அப்புறம் எரிக்க கூடாது. அப்ப யாரை காப்பாத்துறது பண்றீங்க? இதுல யார் இன்வால்வ் ஆயிருக்கா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நாங்க ஒரு கேள்வி கேட்கிறோம், நீ ஞானஸ்தியா இருந்தா பதில் சொல்லு. இந்த கற்பழிப்பு பிரச்சனைக்கு இவ்வளவு பேசுறியே, விளாத்திக்குளம் கற்பழிப்பு ஆனப்போ அந்த குழந்தைக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லி எவ்வளவு பேர் போராடினாங்க. அந்த டைம்ல நீ எங்க போயிருந்த? நீ இல்லையே அந்த டைம்ல. ஏன் அந்த டைம்ல மட்டும் ஏன் பேசல? அந்த டைம்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எத்தனை நாள் கழிச்சு கொடுத்தீங்க? எவ்வளவு நாள்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க? போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு அப்புறம் கூட நீங்க குற்றவாளின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணவன் அவன் குற்றவாளி தானா அப்படிங்கிறது இன்னைக்கு வர மக்கள் மனசுல கேள்வி இருக்கு. இன்னைக்கு தண்டனை அனுபவிக்க போறவன் உண்மையான குற்றவாளியா இல்லையாங்கிறது கூட தெரியல. ஏன்னா ஒவ்வொரு மீடியால ஒவ்வொரு போட்டோ. எப்படி நாங்க நம்புறது?